நாங்கள் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். புரட்சித் தலைவி அம்மா இல்லாத காரணத்தினால மீண்டும் அம்மா ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும். இதுக்கு சின்னம்மாள் ஒரு துணையாக இருப்பாங்க. புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பசும்பொன் மண்ணில் முத்துராமலிங்கத்தை ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகையினால எந்த அளவுக்கு 2026 வெற்றி வருவோம் கண்டிப்பான முறையில். பேர் அழகர்சாமி, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதி, திருச்சுழி ஒன்றியம், கேச்செட்டிக்குளம். ஒரு 10 கிராமம் இருக்கு. ஆனால் அது அதிமுக கோட்டையாக இருந்தது. இந்த தீயசக்தி எடப்பாடினால திமுக கோட்டையாக மாறிவிட்டது. ஆனால் இனிமேலுக்கு அது அதிமுக கோட்டையாக மாற்றுறதுக்கு சின்னம்மா உறுதியோட கண்டிப்பான முறையில் மாற்றுவோம். நன்றி, வணக்கம். ஜெயா டிவி. அம்மாவோட இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா சிறப்பான ஏற்பாட்டில் இங்கே ஒரு பொதுக்கூட்டம் ரெடி பண்ணாங்க பசுமொன் மண்ணில். ஆனால் அது பொதுக்கூட்டமும் இல்லாமல் மாபெரும் மாநாடாக மாறிடுச்சு. இன்னைக்கு அம்மா நிறைய நல உதவி திட்டங்கள் பெண்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க. அதுவும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதுபோக அம்மாவுடைய ரொம்ப நாளாக துரோகிகளுக்கும் எங்களுடைய அம்மாவை பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்த துரோகிகளுக்கு அம்மா இன்னைக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுங்கிற மாதிரி இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தில் அம்மா அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது அறிவிச்சதும் இல்லாமல் இன்னைக்கு அவங்களுடைய கட்சியின் கொடியை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி அம்மாவுக்கு எல்லாமே வெற்றி தான். கண்டிப்பா அடுத்த பொதுச்செயலாளர் எங்க அம்மாவை நாங்கள் கொண்டு வருவோம். உண்மையான விசுவாசிகள் அம்மாவுக்கு நிறைய இருக்கும். அந்த விசுவாசம் என்னைக்குமே ஜெயிக்கும். மானாமதுரை ஆர் சண்முகப்பிரியா. என்னுடைய பெயர் வள்ளிநாயகம். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி, சங்கரங்கோயில் ஒன்றியம், களப்பாவளம் கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கிறேன். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 2009ஆம் ஆண்டு கிளைக்கழக செயலாளர் பதவி பெற்றேன். கழக குடும்பத்தைச் சேர்ந்தவன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் உருவாக்கிய கழக சட்ட விதியின்படி பொதுச்செயலர் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள்தான் தலைமை என்று அன்று முதல் இன்று வரை அவர்களுக்கு பின்னால் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று கழக கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதை வரவேற்று மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கடைக்கோடி தொண்டனாக செயலாக்குவோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் முதல் வெற்றியாக சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் டி முத்துக்குமார். நான் புரட்சித்தாய் சின்னம்மாவோட தீவிர விசுவாசி, அதிதீவிர விசுவாசி. கவிதை அவங்க பெங்களூரில் இருக்கும்போது கவிதை கடிதமாக எழுதி எனக்கு பதில் சொல்லுவாங்க. என் மகளுக்கு பேர் வச்சது அவங்க தான். என் மகள் பேர் ஜெயசச்சி. நலத்திட்ட உதவியில் என் பேர் இருந்துச்சு. அம்மாவை பார்க்க முடியல. ரொம்ப சந்தோஷம். பார்க்க முடியலன்றாலும் பரவாயில்ல. கட்சி தொடங்கினது எங்களை மாதிரி எனக்கு ரொம்ப 10 வருஷம் கிடைச்ச முயற்சிக்கு 10 வருஷமாக ஒவ்வொரு நொடியும் அம்மாவுக்கு கவிதை எழுதிக்கிட்டே இருப்பேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். ரொம்ப சந்தோஷம். புதிய கட்சி தொடங்கினது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பசும்பொன் மண்ணில், ஐயாவோட மண்ணில் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பசும்பொன் முத்துராமலிங்க தவிர ஐயா வாழ்க்கையில் வெற்றிங்கிற வார்த்தையை தவிர அவர் தொட்டதே இல்லை. பேர் சூலூர் ரகுநாதன். நான் கோவை மாவட்டத்தை சார்ந்தவன். இன்னைக்கு புரட்சித்த சின்னம்மா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 9 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் ஒரு இருண்ட காலமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த இருண்ட காலத்தில் ஒரு பொன்னான நாள். வருங்காலத்தில் தமிழக அரசியல் ஒரு பொற்காலமாக இருக்கும். அதுக்கு இன்னைக்கு சின்னம்மா அவர்கள் ஒரு அடித்தளம், சரியான ஒரு அடித்தளத்தை அமைச்சிருக்காங்க. நம்மளுடைய இந்த புதிய இயக்கம் கோவை மாவட்டத்திலிருந்து, அதாவது கொங்கு மண்டலத்திலிருந்து தன்னுடைய முதல் வெற்றியை கண்டிப்பாக பதிவு செய்யும் என்பதை இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.